உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மீனராசி, இந்த மீனராசி ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, இது ரேவதி நட்சத்திரம், இது மூணுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் 12ஆம் இடத்துல விரயமாக போகிறார் ராகு. ஜென்மத்துக்கு வந்து உட்காராங்க. ஜென்மத்தில் வந்து உட்காரதுனால இந்த 40-50 வயசுக்கு உட்பட்டவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது வரலாம், சடனாக இல்லைன்னா சுகர் வரலாம். அதுக்கான வழிமுறைகள் எக்ஸசைஸ் பண்ணிக்காங்க. இடுப்பு, கால், முட்டி, கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களால சரியாக நடக்க முடியாது, தூக்கம் வராது. ரெண்டாவது தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேது வர்றதுனால ரணரோக சத்துரு வந்து உடலை வந்து உபாதைகளை கொடுத்துருவான். மனசில் பயத்தை கொடுத்துருவான். நேரம் இன்மை இல்லாமல் தூக்கம் வராது. நேரம் இன்மையே இருக்காது. வேலை செஞ்சுனே இருப்பாங்க. அந்த வேலை செய்யறதுக்கான ஊதியம் கிடைக்காது. அது இல்லாமல் தொழில் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல் தொழில் பண்ணுறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்க, அது இல்லாமல் ரியல் எஸ்டேட், லேபர், அது இல்லாமல் இது பண்ணக்கூடியது இடம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் இடம், அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பண்ணவங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்டிகுலராக இந்த 3 மாதம் ரொம்ப உஷாராக இருக்கும். இல்லை அந்த பணம் அவங்க கைவிட்டு போயிடும். ஜென்மத்தில் சனி வந்து உட்கார்ந்தது ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும். 3ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும் ஒரு விதமான குழப்பம். ஆனால் 5ஆம் மாதத்துலேருந்து தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் சரியான டைம் இல்லை. நிறைய விரயங்கள், பெரிய வேலையில் வந்து டீக்ரேட், வேலை இல்லாத திண்டாட்டங்கள். அந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை உணரக்கூடிய நிலையை இந்த சனி பகவான் பார்க்குவான். அதே நேரத்தில் உடல் உபாதைகள் வந்து ரொம்ப உஷாராக இருங்க. வயசானவங்களுக்கு சில செலவுகள் வரும். 4ஆம் இடத்துல வந்து குரு போகிறார். 4ஆம் இடத்துல குரு போகிறப்போ உடல் வியாதிகள் ஏற்படலாம். இல்லைன்னா தாய் வழி அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகிறது நம்ம பார்க்குறோம். சில மருத்துவங்கள், சில காலகட்டங்கள் தப்பி நீங்கள் சில செயல்கள் தப்பான விஷயங்களாவோ இல்லது சில பழக்க வழக்கங்கள் சரியில்லாமையோ, இந்த பழக்க வழக்கங்களால கெட்ட பழக்கங்கள் ஏற்படுறதோ, இந்த பழக்கத்தை எடுத்து போய் உருவாக்குறதோ இல்லை இன்வால்வ் பண்ணி விடுறதுக்கோ இந்த வாய்ப்புகள் சனி உண்டு. அது மூலயமா ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல் வந்து வழி பண்ணுறது அவனுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ரொம்ப உஷாராக இருக்கணுன்றதை சொல்லார். அது இல்லாமல் இவங்க வந்து குரு வழிபாடு பண்ணது நல்ல பலனை கொடுக்கும். குருவை வழி பண்ணுறது இல்லாமல் இவங்க கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை வழி பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இவங்க வந்து சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பண விரயங்கள், சேவைகள் எல்லாம் வரும். அது இல்லாமல் இடமோ வழியோ அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. இந்த 5ஆம் மாதம் வரைக்கும் எதுனா வந்து ஜாதக ரீதியாக எதுனா ஃபிக்ஸ் ஆகுதுன்னா இல்லை ஒரு திருமணத்தோட வழி வந்தால் அதை கொஞ்சம் நிறுத்திட்டு அது பொறுமையாக செய்கிறது நல்லது. யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இந்த 5 மாதம். இந்த யோசித்து செயல்படணும். அந்த மீனராசிகள் எல்லா விஷயத்துலையும் யோசிக்கணும். பிள்ளைகள் விஷயத்துலையும், பெற்றோர் விஷயத்துலையும், வீட்டு விஷயத்துலையும், வீடு வாங்கக்கூடிய விஷயத்துலையும் எல்லாத்துலேயுமே யோசிக்கணும். உஷாராக இருக்கணும். கால் உபாதைகள் பார்த்துக்கோங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிணிகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இவங்க வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. விரயம் குறையும். வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீடை சுத்தமாக வைக்க வழி வரும். அதே மாதிரி காக்காக்கு சாப்பாடு கொடுங்க. ஸோ பறவைகள், நாய்கள், காக்காக்கள் இந்த சம்மந்தப்பட்ட உணவுகள், வாயில்லாத பேசாத ஜீவராசிகளுக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவுகள் நீங்கள் கொடுக்க சொல்ல வரக்கூடிய கர்மாலேருந்து தீர்த்துக்கலாம். முதல் 5 மாதம் எதிர்பார்த்ததில்லை. 8ஆம் மாதத்துக்கு அப்புறமா 5லேருந்து 8ஆம் மாதம் வழி வந்தாலும் அவங்க ரொம்ப வேலைகள் இல்லாத திண்டாட்டத்தில் இருப்பாங்க. 8ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் நல்லா வழி வரும். 12ஆம் மாதம் யோகாதிபதி 10லேருந்து 12 நல்லா இருப்பீங்க. பின் யோகம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசரப்படாதீங்கன்னு சொல்ல நல்ல ஒரு வழி வரும். அவசரப்படாது. இதுவரை நமக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் நமக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்கினார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொரிய ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு. அகஸ்தியர் சொல்வார். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.